ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 6ஓட ரங்கோலி பார்த்தோம். ப்ரீவியஸாக இப்போ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ அதோட கண்டினியூட்டி இன்னொரு ரங்கோலி பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ரங்கோலி போடும்போது ஈஸியர் மெத்தடு தான் பார்க்கணும். இப்போது ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்ட்ரலைஸ் ஒன்று, இந்த பக்கம் ஒரு சென்ட்ரலைஸ், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சென்ட்ரலைஸு, இந்த பக்கம் ஒரு சென்ட்ரலைஸ் போட்டுக்கோங்க. டிசைன்ஸு நல்லா அழகாக வரதுக்கான ஈஸி மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இதை நம்ம ஃபுல்லாக டார்கெட் பண்ணி இப்படி கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அப்படியே அழகாக நிற்கும். நீங்கள் கோலம் போடும்போதும் ஃப்ரெஷர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நீங்கள் கோலம் போடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போது சென்டராக ஒரு இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சென்டரில் ஒரு டிசைன் ஒன்று போடுங்க, இந்த பக்கம் ஒரு சென்டரில் ஒரு டிசைன் ஒன்று போடுங்க. அதே மாதிரி இதோட சென்ட்ரலைசேஷன் இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ பக்கத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அந்த போடுறதோட கண்டென்ட்டும் உங்களுக்கு அழகாக வரும். இதெல்லாம் அப்படி ஈக்குவல் போர்ஷன்ஸாக இருக்கணும். இப்படி ஈக்குவலாக கொண்டு வாங்க. ஈக்குவலாக கொண்டு வந்தீங்கன்னா அழகாக வரும். இப்படி அதோட ஈக்குவலை அப்படியே கரெக்டாக கொண்டு வாங்க. அந்த மெஷர்மெண்ட்டு அப்போ தான் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் அப்புறமா இது ஓவராலாக அப்படியே ஆல் த சைட்ஸ் முடிச்சுட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதை முடிச்சிட்டோம். இதுதான் இதோட கம்ப்ளீஷன் ஒர்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேணும்னு நீங்கள் ஹாப்பி தீபாவளி சென்ட்ரலைஸில் எழுதிட்டு இங்கே ஒரு டார்க் கலர் கொடுங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, க்ரீன் கொடுங்க. க்ரீன் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, நல்ல ஆரஞ்சு கலரு. நான் சொல்கிற மாதிரி கலரிங் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ரெட்டு கொடுங்க, ரெட் கலர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் இன்னும் ஃபினிஷிங் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே விளக்கு போட்டுகிட்டே வாங்க. இன்னும் அழகாக அந்த ஃபினிஷிங்கு அழகாகவும் இருக்கும். இன்னும் உங்களுக்கு பார்வை அழகாக தீபாவளி கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த விளக்குக்கெலாம் ப்ரௌன் ஷேட் கொடுத்துருங்க. ஃபுல்லாக ப்ரௌன் ஷேடு. அந்த தீபத்துக்கு எல்லோ கொடுத்துருங்க. கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைஸாக வரும். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு நல்லா சூப்பராக போடுங்க. தேங்க்யூ.